மஹிந்தவின் சகா கைது வெளியானது அறிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று காலை மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட நிலையில் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் சாகர காரியவசம் வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தொடர்பாக பொதுவெளியில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் வழங்குமாறு சாகர காரியவசம் இன்று முற்பகல் மத்திய குற்ற விசாரணை பணியகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் சோகம், அதிவேகத்தால் பறிபோன 18 வயது இளைஞனின் உயிர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வீதியின் 46வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி பனை மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னால் பயணித்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் சிவநகர் பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய மதிமாறன் துறைச்சுடர் என்ற இளைஞராவார். யாழ்ப்பாணம் செம்மணியில் தொடரும் சோகம், தலையில்லா எலும்புக்கூடு மீட்பு. செம்மணி புதைகுழிக்கு அருகில் எழுமாற்றாக அகலப்பட்ட சுமார் 1 அடி ஆழமான குழிக்குள் தலையில்லா முண்டமாக எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் 9 எலும்புக்கூடுகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை, அரசாங்கத்தின் அதிரடி. போதைப் பொருட்களால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற ரமத ஏகத தேசிய செயல்பாடு ஆணைய கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான குற்றச்செயல்கள் பொருளாதாரம், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக சூழலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. மாளிகாவத்தை பிபிசி பாலத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீசாரின் தகவலின்படி மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவராக கருதப்படும் கஞ்சிப்பானை எம்ரானின் நெருங்கிய உறவினர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புத்தளம் சிலாபம் பிரதான வீதியில் கஞ்சாவை கடத்தி சென்ற தம்பதியினர் கைது. புத்தளம் சிலாபம் பிரதான வீதியில் பத்துலு ஓயா பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் வீதி தடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஹெப்ரக வாகனத்தில் பெருமளவிலான கஞ்சாவை கடத்தி சென்ற தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆராய்ச்சி கட்டுவ போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது குறித்த வாகனத்திலிருந்து 17 கிலோ 985 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ராஜங்கனை பகுதியை சேர்ந்து 26 வயதுடைய கணவனும் 22 வயதுடைய அவரது மனைவியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா தனமல்வில பகுதியில் பயிரிடப்பட்டு அங்கிருந்து கடத்தி வரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சுவீகரிக்கும் நடவடிக்கையை உடன் நிறுத்துங்கள் என்று நான் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு எழுதிய கடிதம் நான் கௌரவ பிரதி சபாநாயகர் மிக முக்கியமாக எனக்கு 8 நிமிடங்கள் தயவு செய்து நேரம் தாருங்கள். அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவு காணிகள், இங்கே கௌரவ உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இருக்கிறார். பல தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே அவர் இந்த காணி தொடர்பாக தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அந்த மக்கள் கடந்த கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த நிலத்திற்கு போவதற்காக போராடுகிறார்கள். அவர்கள் 2026 6 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அந்த மக்கள் எழுதியிருந்தார்கள். அவர்களிலே 48 பேர் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை நான்
சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் எழுதிய கடிதம், இந்த கடிதங்கள் அந்த மக்கள் எழுதியது, இன்னும் ஜனாதிபதியிடமிருந்து அவர்களுக்கான ஒரு சரியான பதிலை அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது தொடர்பிலே நானும் கூட கடந்த 2026/7/28 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அதனோடு இந்த பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் 62 பேருடைய பெயர் விவரங்களும் கூட நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களுடைய காணிகளை வழங்குங்கள். யுத்தம் இல்லாத நாட்டில் நேற்று முன்தினம் இந்த சபையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், அருண ஜெயசேகர் அவர்கள் சொல்லுகிறார், காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், காணிகள் பாதுகாப்புக்கு அவசியமானது. எங்கே யுத்தம் நடக்கிறது? இந்த நாட்டில் யுத்தம் முடிந்து எல்லாம் சுமூகமானதுன்னு நீங்கள் உலகம் முழுக்க சொல்லுகிறீர்கள். உலக நாடுகளுக்கு சொல்கிறீர்கள் எந்த யுத்தமும் இந்த நாட்டில் இல்லை என்று. அப்படியான அந்த மக்களின் காணிகளை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? யுத்தம் இல்லாத நாட்டில் எதற்கு உங்களுக்கு மக்களுடைய காணிகள்? அதிலும் இந்தளவு தூரம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வலிகாமம் வடக்கிலே கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்களுடைய 200 ஏக்கர் வரையான காணிகள். ஏன் அந்த காணிகளை பறித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் பரம்பரையாக காலாகாலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். ஏன் கொழும்பிலேயோ அல்லது பதுளையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தறையிலேயோ இவ்வாறு இராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் பிரதி சபாநாயகர் எனக்கு நேரம் தர வேணும். நீங்கள் நேரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறீர்கள். தயவு செய்து கேளுங்கள். பலாலி என்பது மிகவும் வளங்கொழிக்கின்ற, பயிர் செய்யக்கூடிய, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு வளம் கொழிக்கும் பூமி. அவ்வாறான அந்த பலாலி பசாவிலான் அந்த மயிலிட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டு இன்று அவர்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி, நீதி ஏன் இந்த அருண ஜெயசேகர என்கிற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எந்த மனநிலையோடு இந்த பார்லிமெண்ட்ல பேசுகிறார்? அவர் இந்த உயர்ந்த சபையிலே என்ன மனநிலையோடு சொல்லுகிறார் மக்களுடைய காணிகளை பற்றி? தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குங்கள். உங்களை நம்பி அந்த மக்கள் என்பிபிக்கு தான் வாக்களித்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவோம் என்று சொன்ன காரணத்தால் யாழ்ப்பாண மண்ணிலே நாங்கள் என்பிபிக்கு வாக்களித்தோம். நீங்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னும் அவர்களுக்கான ஒரு துண்டு நிலத்தை கூட 2 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் உங்களால் இந்த நாட்டில் உங்களுடைய நீதி என்ன? உங்களுடைய நியாயம் என்ன? இதுதான் இவ்வளவு காலமும் இந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே பழைய அரசாங்கங்கள் கடைபிடித்த அதே நடவடிக்கைகளைத்தான் நீங்களும் கடைபிடிக்கிறீர்களா? நான் எழுதிய கடிதங்களையும் அந்த மக்கள், முல்லைத்தீவு மக்கள் எழுதிய கடிதங்களையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்கள். இந்த மக்களுடைய நீதியை நிலைநாட்டுங்கள். நீங்கள் ஒரு கண்ணியம் மிக்க, நேர்மை மிக்க, சம உரிமையோடு இந்த மக்களை மதிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களுடைய காணிகளை விடுவீங்கள். அவர்கள் சொந்த நிலத்திலே இருந்து உங்களோடு பேசட்டும். அதற்கான வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தாத வரையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள். ஒரு ஆயுதம் இல்லாத நாட்டில், தயவு செய்து பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு ஆயுதம் இல்லாத நாட்டில், ஆயுதம் தூக்கி போராடுகின்ற யாரும் இல்லாத நாட்டில் என்னத்துக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் காணியை பறிக்கிறீர்கள்? ஏன் அந்த காணிகள் ஆயுதம் தூக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதைத்தான் நீங்கள் வற்புறுத்துகிறீர்களா? தமிழர்களை எப்பொழுது நீங்கள் ஒரு ஆயுதம் தூக்கியவர்களா பார்க்க விரும்புகிறீர்களா? தயவு செய்து அவருடைய காணிகளை அவரிடம் கொடுங்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய தர்மமும் புத்த தர்மமுமாக இருக்கட்டும். அதனை உடனடியாக செய்யுங்கள்.